ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவாதி தேவனே, சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உமக்கு கொடான கொடி துதிகளையும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் 4வது உவமையாகிய புளித்த மாவை குறித்த உவமையையும் 4வது சபையாகிய தியத்தீரா சபையை குறித்தும் அந்த 2 காரியங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அந்த 2 காரியங்களுக்கும் உள்ள ஒப்புமைகள் என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தேவ கிருபையினாலே வேதத்தின் அதிசயங்களை எங்களுக்கு விளங்க காட்டுவாராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜீவனுள்ள சத்திய வசனம் போடப்பட்டு அவருடைய இருதயத்திலே கர்த்தருடைய வசனத்தின் ஆளுகை வெளிப்படவும், கர்த்தருடைய சபையின் நிலைமைகளை அறிந்து இப்பொழுது இருக்கிற நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளவும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய் மாறவும் கிருபை தாரும். முற்றிலுமாய் உமது கரங்களிலே தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்ன 3 உவமைகளை குறித்தும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்ட 3 சபைகளுக்கும் இந்த 3 உவமைகளுக்கும் உள்ள தொடர்பை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் பார்க்கிற அந்த உவமை என்ன என்பதை பார்க்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். முழுவதும் புளிக்கும் படிக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். நம் எல்லாருக்கும் தெரியும் புளித்த மாவு என்பது என்ன. இட்லி, தோசை என்கிற காரியங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே புளித்த மாவை நாம் பிரயோஜனப்படுத்துகிறோம். தயிர் உண்டாவதற்கு பாலை காய்த்து பாலிலே உறைந்த தயிரை விட்டு அதற்கு பின்பாக மறுநாளிலே அந்த பால் தயிராக மாறுகிறது. இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல இங்கே ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாள் என்றால், 3 படி மாவிலே புளித்த மாவை வைக்கிறாள். இதனாலே அந்த 3 படி மாவு முழுவதும் புளிக்கிறது. இதைத்தான் இந்த சபை காலத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த சபை காலம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால், புளித்த மாவின் உபதேசம் சுமார் கிபி 500ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்து சபைகளை பாழாக்கி கொண்டிருக்கிறது. சபை முழுவதும் 3 படி மாவு முழுவதும் புளித்தது என்று கர்த்தருடைய வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. புளித்த மாவு என்பது என்ன என்பதை நாம் பார்க்கும்போது அது உபதேசத்தை குறிக்கிறது. ஒரு சமயத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். ஆனால் அதை அவருடைய சீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த சம்பவம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11-12வது வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிக்கலாம். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார்.
அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய உபதேசத்தை குறித்துதான் இயேசு புளித்த மாவு என்று சொன்னார். ஆகவே கர்த்தருடைய சபையிலே கிபி 500வது ஆண்டிலிருந்து புளித்த மாவின் உபதேசம் வந்துவிட்டது. முழுமையாக சபை முழுவதும் புளித்த மாவினாலே, கள்ள உபதேசங்களினாலே சபை முழுவதும் கெடுக்கப்பட்டு விட்டது. முதல் நூற்றாண்டிலே நாம் பார்த்தோம், சபையிலே விதைகள், தேவனுடைய வசனமாகிய நல்ல விதைகள் போடப்பட்டன. ஆனால் நிலங்களுக்கு தக்கதாக அது மாறுபட்டது. வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, கடினமான பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை, அடுத்தபடியாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்கிற 4 விதமான நிலங்களில் விதைக்கப்பட்ட விதையை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக கர்த்தருடைய சபையிலே நல்ல விதைகளும் களைகளும் விதைக்கப்பட்டன. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய சபை கடுகு விதை, அது வளர்ந்து பெருகி பல மார்க்க உபதேசங்கள் வந்து சேர்ந்ததினாலே சபை தேசியமயமாக்கப்பட்டது, சபையிலே அரசியல் புகுத்தப்பட்டது. இப்படி கர்த்தருடைய சபையினுடைய உபதேசமும் பலவித தேசிய உபதேசங்களும் பல மார்க்க உபதேசங்களும் ஒன்றர கலந்தது என்பதை நாம் பார்த்தோம். இப்படியாக கர்த்தருடைய சபையிலே இந்த கிபி 500க்கு பின்பாக பாபிலோனிய மார்க்க போதனைகள் கர்த்தருடைய சபையிலே கலந்து விட்டது. ஏனென்றால் ரோமர்கள் இந்த உலகத்தின் பல தேசங்களை ஆண்டு கொண்டு வந்த காரணத்தினால் பாபிலோனியர்களும் கர்த்தருடைய சபையிலே பலவந்தப்படுத்தப்பட்டு இணைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் ராஜாவுடைய ஆளுகைக்கு கீழாக இந்த ஜனங்கள் இருந்தபடியினாலே அந்த தேசிய மயமாக்கப்பட்ட மதத்திலே பாபிலோனியர்கள் பலவந்தமாக இணைக்கப்பட்டார்கள். ஆகவே அந்த பாபிலோனியர்கள் தங்களுடைய மார்க்கத்திலே இருந்த பண்டிகைகளையும் கொண்டாட அனுமதிக்க வேண்டும் என்று ராஜாவை கேட்டுக்கொண்ட காரணத்தினால் ஈஸ்டர், குட் ஃப்ரைடே போன்ற பண்டிகைகள் எல்லாம் சேர்க்கப்பட்டன. ஈஸ்டர் என்பது ஒரு தேவதனுடைய பெயர். அந்த பெயரோடு சேர்த்து அவர்கள் பண்டிகைகளை கொண்டாடிவிட்டார்கள். கிறிஸ்து உயிர்ப்பின் பண்டிகை என்று சொல்வதற்கு பதிலாக ஈஸ்டர் என்ற தேவதனுடைய பெயரை வைத்து அவர்கள் பண்டிகைகளை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். அதே போல குட் ஃப்ரைடே ஒரு நல்ல நாள். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து ஏற்படுத்தின ரட்சிப்பை ஏற்படுத்தின நாள் என்று சொல்வதற்கு பதிலாக அதை அழுகையின் நாளாக மாற்றிவிட்டார்கள். குட் ஃப்ரைடே என்றால் அது துக்ககரமான நாள், அது அழுகையின் நாள் என்று ஜனங்கள் சிலுவையை கட்டி பிடித்து அழுகிற ஒரு நாளாக மாற்றிவிட்டார்கள். இவ்விதமாக சபை முழுவதும் கெடுக்கப்பட்டது. அநேக விக்கிரகங்கள் சபையிலே கொண்டு வரப்பட்டன. அநேக பரிசுத்தவான்கள் வணக்கத்துக்குரியவர்களாக மாற்றப்பட்டார்கள். அநேக பரிசுத்தவான்களுடைய உருவங்கள் ஏற்படுத்தப்பட்டு தூபம் காட்டப்பட்டு தேர்களிலே வைத்து அவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டு இவ்விதமாக அறியாத ஜனங்கள் அவைகளை தெய்வங்களாக வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். தேரிலே முதல் தேர் மிக்கேல் அதிதூதர் என்கிற ஒரு தூதரை வைத்து இழுப்பது நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம், அநேக இடங்களில் பார்த்திருக்கிறோம். அந்த முதல் தேரிலே அந்த மிக்கேல் அதிதூதருடைய காலின் கீழே லூசிபருடைய உருவத்தை வைத்திருப்பார்கள். ஆனால் அறியாத ஜனம்
அந்த லூசிபரையும் தொட்டு கும்பிட்டு கொண்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் அதை வழிநடத்துகிற தேவ சபையை வழிநடத்துகிற ஊழியர்கள் அது தவறு என்று அவர்களுக்கு சொல்வதும் இல்லை, அதை அவர்களை கண்டிப்பதும் இல்லை. இப்படியாக காலம் காலமாக கர்த்தருடைய சபையிலே கள்ள உபதேசங்கள் சேர்க்கப்பட்டு கர்த்தருடைய சபை முழுவதுமாக கெடுக்கப்பட்டது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள். யார் இந்த தம்மூஸ்? இந்த தம்மூஸ் என்பது ஒரு ஆண் தேவதையை குறிக்கிறது. இந்த ஆண் தேவதை மரித்து போனதற்காக அந்த ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் குட் ஃப்ரைடே என்ற நாளிலே இயேசு கிறிஸ்து மரித்து போனதற்காக சபையிலே ஜனங்கள் காலம் காலமாக அழுது கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் மரித்து போனவர் அல்ல. அவர் மரித்து போனவர் என்றால் நமக்கு கிறிஸ்தவமும் கிடையாது, சபையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் மரித்து உயிரோடு எழுந்தவர். நான் மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எதற்காக இயேசு மரித்தார் என்று நாம் அழ வேண்டும்? இயேசுவே சொல்லி இருக்கிறார், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்படி அவர் சொல்லி சென்றிருக்கும் போது எதற்காக நாம் இயேசுவுடைய மரணத்தை குறித்து அழ வேண்டும்? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது சிலுவையிலே இயேசு நமக்காக பாடுபட்டு நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்களுக்காக பாடுபட்டு மரித்து அந்த சிலுவையிலே அவர் ஏற்படுத்தின விசேஷித்த ஆசீர்வாதங்கள் என்ன? எவைகளையெல்லாம் அவர் சிலுவையிலே முறியடித்தார். மரணத்தை ஜெயமாக விழுங்கினார், சாத்தானை ஜெயித்தார், நம்முடைய சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டன, நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார், புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில் இருந்த பகையை கொன்றார், தேவனுக்கும் நமக்கும் ஒப்புரவை கொடுத்தார். இப்படி அநேக காரியங்கள் சிலுவையிலே நடந்தது. அந்த காரியங்களை குறித்த உபதேசம், அந்த காரியங்களை குறித்த தியானத்தை நாம் விட்டுவிட்டு இயேசு சிலுவையிலே மரித்தார் என்பதற்காக அழுவது எவ்வளவு பெரிய அறிவீனம்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே எசேக்கியேல் அந்த வேத பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 8:15. அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிராகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். இந்த சூரியனை நமஸ்கரித்தல் இது தேவனுக்கு விரோதமான ஒரு பெரிய காரியம். சூரிய நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் என்று பள்ளிகளிலே நமக்கு உடற்பயிற்சி வேளையிலே சொல்லிக் கொடுப்பார்கள். சூரிய நமஸ்காரம் என்பது சூரியனை நமஸ்கரித்தல்,
கர்த்தருடைய வசனத்துக்கு உட்பட்டதல்ல, அது மாறானது. இதை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு படைப்பையும் வணங்குகிறவர்கள் அல்ல. எல்லாவற்றையும் படைத்த சர்வ சிருஷ்டிகரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் அவரை மட்டும்தான் தொழுது ஆராதிக்க வேண்டும் என்பதை உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று கர்த்தருடைய வசனம் குறிப்பிடுகிறது. ஆகவே இந்த காரியங்களை எப்பொழுதும் நாம் நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய ஏற்பாட்டின் அநேக உபதேசங்களை நாம் கழித்து போட்டு புதிய ஏற்பாட்டிலே இயேசு நமக்காக பலியிடப்பட்டு புதிய உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த புதிய உபதேசங்களை, இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய உபதேசங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். புதிய உபதேசம், புதிய ஏற்பாட்டின் உபதேசம், அதுதான் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதைத்தான் இயேசு நமக்கு சொன்னார். பரிசுத்த ஆவியானவரும் அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக இந்த உவமைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த 4வது சபைக்கும் இருக்கிற உபதேசத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 29 வரைக்கும் அங்கு ஒரு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமுள்ள வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இங்கே அந்த இன்ட்ரோடக்ஷனிலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமுமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இந்த இன்ட்ரோடக்ஷனிலேயே நாம் பார்க்கும்போது அந்த தெய்வீகத்துடைய மனநிலையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. முதல் சபையிலே சொல்லும் போது அவர் சபைகளின் நடுவே உலாவுகிறவர் என்கிற காரியத்தை பார்த்தோம். இங்க 4வது சபை வரும்போது அவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் என்பது தெய்வீகத்தினுடைய ஒரு கோபத்தின் நிலை, அக்கினி வெளிப்படுத்துகிற நிலை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தெய்வம் அக்கினி ஜுவாலையாக தன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடை அங்கு காட்டுகிறார். அப்படிதான் அந்த தொடக்கத்திலே ஆரம்பித்து பிற்பாடு மற்ற காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தியத்தீரா என்பதற்கு
தீராத பலி என்று அர்த்தம். தியத்தீரா என்பதற்கு தீராத பலி என்று அர்த்தம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலே பலி, தீராத பலி வந்து கொண்டே இருந்தது. சபை முழுவதுமாக கெடுக்கப்பட்டது. The corrupted church. தியத்தீரா என்பது the corrupted church, முழுவதுமே கெடுக்கப்பட்ட சபை. புளித்த மாவு நாம் பார்த்தோம், முழுவதும் புளித்தது என்பதை நாம் பார்த்தோம். அதே போல இந்த தியத்தீரா சபை என்று சொல்வதை நாம் பார்க்கும்போது அது முழுவதும் கெடுக்கப்பட்ட சபை. தீராத பலி அங்கு ஏற்படுத்தப்பட்டது. காலையிலே ஒரு பலி, மத்தியானம் ஒரு பலி, சாயந்தரம் ஒரு பலி. ஒரு நாளைக்கு எத்தனையோ திருப்பலிகள் சபையிலே நடந்து கொண்டிருந்தன. இந்த திருப்பலி 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 என்று வாரத்தின் 7 நாட்களிலும் பலவித நேரங்களிலே திருப்பலி திருப்பலி என்று வந்ததினாலே ஜனங்கள் தேவ பயம் அற்று போனார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவ பயம் அற்று போனதினாலே கர்த்தருடைய சபையிலே தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் வராமல் போனார்கள். ஏதோ ஒரு வேளையிலே, என்றைக்கோ ஒரு பண்டிகையிலே கர்த்தரை தொழுது கொள்ளலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம் என்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள் தேவ பிள்ளைகள். தீராத திருப்பலியினாலே ஜனங்கள் தேவ பயம் அற்று போனார்கள். திருப்பலி என்பது என்ன? யாரை பலியிடுவது? திருப்பலி என்பது இயேசுவை பலியிடுவதற்கு ஒப்பாக செய்யப்பட்டது. சாதாரண பலி என்பது மனுஷனை பலியிடுவது என்பதை திருப்பலி என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் இங்கு திருப்பலி திருப்பலி என்று சொல்வது எல்லாம் இயேசு கிறிஸ்துவை திரும்ப 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 பலியிடுதல். யூதர்கள் இயேசுவை ஒரே ஒரு தடவை தான் பலியிட ஒப்பு கொடுத்தார்கள், ரோமர்கள் பலியிட்டார்கள். ஆனால் சபையிலே வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் பல தடவை பலியிட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நம்மை தான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். வாசிக்கலாம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருடைய வசனம் அழகாக சொல்லுகிறது, எது நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆனால் சபை என்ன செய்து விட்டது? நம்மை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கதை விட்டுவிட்டு இயேசுவை மறுபடியும் 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 திருப்பலி திருப்பலி என்று சொல்லி இயேசுவை பலி கொடுத்து கொண்டே வந்துவிட்டது. இப்படியாக உபதேசங்கள் முழுவதுமாக புளித்த மாவு உபதேசமாக, கள்ள உபதேசமாக மாற்றப்பட்டு சபை முழுவதும் கெடுக்கப்பட்டு விட்டன. அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இங்கு முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறது. எதற்காக இந்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறது என்றால்,
கிரியைகள் நிமித்தம், சேரிட்டி, பிறருக்கு நன்மை அதிகமாக நன்மை செய்வதனாலே நமக்கு இரட்சிப்பு உண்டாகும் என்று சபை நம்ப ஆரம்பித்து விட்டது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே, இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே வந்து இரட்சிப்பை ஏற்படுத்தினார், அந்த இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவர்களாகி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுத்து இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஒழுங்கை, கர்த்தருடைய சபையின் உபதேசத்தை விட்டுவிட்டு நன்மை செய்வதனாலே, அதிகமாக கிரியைகள் செய்வதனாலே நமக்கு இரட்சிப்பு வந்துவிடும் என்கிற ஒரு காரியத்தை சபை அதிகமாக நம்பி அந்த போதனைகளை சபை கொடுத்து விட்டது. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் கர்த்தரை அறிகிற அறிவையும் நான் விரும்புகிறேன் என்று ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கத்தையும் விரும்புகிறார் நம் ஆண்டவர், அதே நேரம் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறார். இந்த ரெண்டுமே தேவைப்படுகிறது. இரக்கம், பிறருக்கு நாம் காட்டப்படுகிற இரக்கம், அதுவும் வேண்டும். அதே நேரத்தில் தேவனை அறிகிற அறிவும் வேண்டும். தேவனை அறிகிற அறிவில்லாமல் ஜனங்கள் சங்காரம் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே தேவனை அறிகிற அறிவை ஜனங்கள் விட்டுவிட்டார்கள். கர்த்தருடைய வசனத்திலே தியானம், கர்த்தருடைய வசனத்திலே தேடுதல், கர்த்தருடைய வசனத்திலே ஆராய்ச்சி செய்தல் போன்ற நல்ல காரியங்களை விட்டுவிட்டு வெறும் சேரிட்டி, நற்கிரியைகள் மட்டும் செய்தால் போதும் என்கிற ஒரு வழிகளிலே, ஒரு போதகத்திலே கர்த்தருடைய சபை நடத்தப்பட்டு விட்டது. அதனாலே அநேக கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், இப்படி அநேக அநாதை விடுதிகள் இப்படிதான் ஏற்படுத்தப்பட்டனவே தவிர, அதற்காக மக்கள் பயிற்றுவிக்கப்பட்டார்களே தவிர, இந்த கர்த்தருடைய வசனத்தின் மேலுள்ள வாஞ்சையை சபை சொல்ல தவறிவிட்டது. இதுதான் இந்த தியத்தீரா சபையிலே இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே 20ஆம் வசனத்தை நாம் அப்படியே 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றார். இங்கே நாம் பார்க்கிறோம், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் மற்றும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர். இப்படியாக 850 பேர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிவிலக பண்ணுகிற தீர்க்கதரிசிகள் ஏசபேலின் காலத்திலே இருந்தார்கள். நாம் அறிந்திருக்கிறபடி வேதத்திலே, கர்த்தருடைய வேதத்திலே சொல்லப்பட்ட பெண்களிலே மிகவும் மோசமான பெண்மணி இந்த ஏசபேல். இந்த ஏசபேலை நாம் பார்க்கும்போது, ஏசபேலுடைய கணவன் ஆகாப் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டான். ஏசபேலுடைய மகன் யோராம் யெகூ என்ற படைத்தலைவனால் கொல்லப்பட்டு விட்டான். அந்த யெகூ என்ற படைத்தலைவன் யோராமை கொன்றுவிட்டு கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையின்படி ஏசபேலை கொல்வதற்கு வந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது
இந்த யேசபேல் கண்களுக்கு மையிட்டு சிங்காரித்துக் கொண்டு வெளியே வருகிறாள். எப்படிப்பட்ட பெண்மணி பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, ஒரு வேசித்தனத்திற்கு அடையாளமான ஒரு பெண்மணி, விக்கிரக ஆராதனையின் முழு உச்சமான பெண்மணி, ஆவிக்குரிய சாயத்தை கொடுத்து நாபோத்தினுடைய திராட்சை கொல்லையை தன்னுடைய கணவனாகிய ஆகாபுக்கு கொடுப்பதற்காக உபவாசம் என்ற ஒரு காரியத்தை சொல்லி பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அந்த நாபோத்தை கொலை செய்த ஒரு மாபாதகம் செய்த பெண்மணி. அந்த பெண்மணியின் ஆவி, யேசபேலின் ஆவியை உடையவர்கள் இந்த சபையிலே இருக்கிறார்கள் என்பதை இந்த கர்த்தருடைய வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். யேசபேலின் ஆவியை உடைய நபர்கள் உன்னுடைய சபையிலே இருக்கிறார்கள், தியத்தீரா சபையிலே இருக்கிறார்கள். அந்த யேசபேலின் ஆவியை உடைய நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் விக்கிரக ஆராதனை செய்ய இடம் கொடுக்கிறார்கள். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கு போதிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வேசித்தனம் பண்ணுவதற்கும் இடம் கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சபையிலே வந்துவிட்டது. இதைதான் புளித்த மாவு, முழுவதுமாக சபை கெடுக்கப்பட்டு விட்டது. தியத்தீரா சபையிலே அடையாளமாக தேவன் இந்த காரியங்களை சொல்லுகிறார். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இந்த யேசபேல் என்னும் தீர்க்கதரிசியானவருடைய ஆவியை கொண்ட ஜனங்கள் உன்னுடைய சபையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கு நான் தவணை கொடுத்தேன். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அவர்கள் மனம் திரும்ப அவர்களுக்கு விருப்பமில்லை. இந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக 22 வசனத்தை நாம் பார்க்கும்போது, இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். இங்கே அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவே கொல்லுவேன். அவளுடைய ஆவியும் ஆத்துமாவும் கொல்லப்படும். ஆத்தும மரணம் அடைவார்கள். ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணத்தை அவர்கள் அடைவார்கள். அப்படிப்பட்ட நிலையை நான் கொண்டு வருவேன். ஆகவே நீ மனம் திரும்பு, கர்த்தருடைய சபையே நீ மனம் திரும்பு, உன் சபையில இருக்கிற கள்ள உபதேசங்களை விட்டு திரும்பு, கெடுக்கப்பட்ட உபதேசங்களை விட்டு திரும்பு. கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டவைகளுக்கு மாறான, அவைகளுக்கு விரோதமான உபதேசங்கள் கர்த்தருடைய சபையிலே இருக்குமானால் அவைகள் எல்லாம் விட்டு திரும்ப வேண்டும். யேசபேலின் ஆவியை உடைய உபதேசங்கள் கர்த்தருடைய சபையிலே இருக்குமென்றால் அவைகளை விட்டு திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் உன் பிள்ளைகளை நான் கொல்லவே கொல்லுவேன் என்று ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தம் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 24 வசனத்தை நாம் பார்க்கும் போது, தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் நான் சுமத்த மாட்டேன்.
சபையே, உங்கள் மேல் நான் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். அதாவது யேசபேலின் உபதேசத்தை விட்டு விலகு, நான் வேறு எந்த பாரத்தையும் நான் சுமத்த மாட்டேன். சாத்தானின் ஆழங்கள் என்பது என்ன? சாத்தானின் ஆழங்கள் என்பது இயேசுவின் சிலுவை மரணத்தையும் அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக கிடைக்கிற மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், நித்திய ஜீவன், இவைகளை விட்டு, அதாவது ரட்சிப்பின் வழியை விட்டு விலகுகிற உபதேசம், இதுதான் சாத்தானின் ஆழங்கள். அநேகர் பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பை, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து நமக்காக உண்டான அந்த ரட்சிப்பு, அதன் மூலம் வருகிற நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கை, இவைகளை எல்லாம் ஒரு கட்டுக்கதைகளாக, ஒரு மூட நம்பிக்கைகளாக போதித்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். தேவன் இல்லை. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்பவன் மதிகேடன். சங்கீதம் 53:1 சங்கீதம் 14:1 நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 14:1, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அப்படியே சங்கீதம் 53:1 நாம் வாசிக்கும் போது, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவன் இல்லை என்பவன் மதிகேடன் என்று கர்த்தருடைய வசனம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. இதை நாம் மறந்துவிடக் கூடாது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். ஆக பகுத்தறிவு என்பது என்ன? நல்ல வழி எது, கெட்ட வழி என்பதை ஆராய்ந்து நல்ல வழி எது, பரிசுத்த வழி எது, பரலோக வழி எது, நித்திய ஜீவனுக்கு வழி எது என்பதை நாம் அறிந்து புரிந்து அந்த வழியிலே நடக்க வேண்டும். ஆகவே அந்த வழியை விட்டு பகுத்தறிவு என்று சொல்லி நாம் நரகத்தின் வழியிலே நடப்போம் என்றால் அது எப்படி நல்ல வழியாக இருக்கும்? இயேசு யோவான் 14:6 சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு தம்மை நல்ல வழியாக காட்டிவிட்டு அந்த வழியிலே தானும் நடந்து நமக்கு வழியிலே நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். ஆகவேதான் நல்ல வழியை நாம் அறிந்து நாம் அதிலே நடக்க வேண்டும். நல்ல வழி என்பது விசாலமான வழி அல்ல, அது விரிவான வழி அல்ல. நல்ல வழி என்பது அது நெருக்கமான வழி. அதை கண்டுபிடிக்கிறவர்களும் சிலர் என்பதை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல், நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல்
பரலோக பாதைக்கு போகிற வாசல் அது இடுக்கமானது, வழி நெருக்கமானது. அந்த வாசலை கண்டுபிடிக்கிறவர்களும் சிலர். அந்த வாசலை கண்டுபிடித்து அதில் நடக்கிறவர்களை பார்க்கும்போது பகுத்தறிவு என்று சொல்லுகிறவர்களுக்கு அது மூடத்தனமாகத்தான் தெரியும். இவர்களை பார்க்கும்போது அது பைத்தியக்காரத்தனமாகத்தான் தெரியும். ஆனால் அவர்கள் தேவன் காட்டின நல்ல வழி, ஜீவ வழி, பரிசுத்த வழியிலே நடந்து நித்திய ஜீவனுக்கு நேராக தங்களை கொண்டு செல்கிறார்கள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளே, பகுத்தறிவு என்பது நன்மை தீமை என்பதை உணர்ந்து அறிந்து எது நல்ல வழி என்பதை அறிந்து அதன் மேல் நடக்கிறதுதான், அதன்படி நடப்பதுதான் பகுத்தறிவு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25 வாசிக்கலாம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இந்த ஜாதிகள் மேல் அதிகாரம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 ஆண்டு அரசாட்சியிலே, இயேசு நமக்கு காட்டி சென்ற வழியிலே, அவர் காட்டின கிரியையிலே யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு கொடுக்கிற அதிகாரம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன். இயேசுவின் கிரியைகள் என்ன? இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து ரட்சிப்பை ஏற்படுத்தினார். ஆகவே பாடுகள் மத்தியிலும், உபத்திரவங்கள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும் இயேசுவையே பின்பற்றி அவருடைய உபதேசங்களுக்கு கை கொண்டு அவர் ஏற்படுத்தின ரட்சிப்பிலே முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்கும் போதுதான் இந்த அதிகாரம் நமக்கு கிடைக்கும். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரம் என்பது யாருக்கெல்லாம் ஸ்டார் கொடுப்பாங்க நாம அறிந்திருக்கிறோம். மெரிட்டோரியஸ் சர்வீஸ், அதாவது ஆர்மியில இருக்கிறவங்க, போலீஸ்ல இருக்கிறவங்க, அவர்களெல்லாம் நல்ல பணி செய்வதனாலே அவர்களுக்கு கொடுக்கப்படுவதுதான் இந்த நட்சத்திரம் அல்லது ஸ்டார். அதே போல நாமும் தேவனுக்கு பிரியமாக கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அவருடைய வழியிலே நடப்போம் என்றால் பரலோக தேவனுடைய சமூகத்திலே நாம் செல்லும் போது நமக்கு விடிவெள்ளி நட்சத்திரம் கொடுக்கப்படும் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த தியத்தீரா சபையிலே முழுவதுமாக கெடுக்கப்பட்ட உபதேசம் அங்கு வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கெடுக்கப்பட்ட உபதேசம் எப்படி பிற்பாடு சீர்திருத்தலை அடைந்தது என்பதையும் நாம் வருகிற வாரங்களிலே பார்க்க இருக்கிறோம். இவ்வளவு நேரம் இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்க வைத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி ஜெபத்துடன் முடிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே தேவரீர் சொன்ன உபதேசம், புளித்த மாவின் உபதேசம், எப்படி கிபி 500க்கு பின்பாக சபையிலே புளித்த மாவின் உபதேசம் வந்து சபை கெடுக்கப்பட்டது, அதோடு சம்பந்தப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷத்திலே 4வது சபையாக கொடுக்கப்பட்ட தியத்தீரா, அந்த தியத்தீரா சபையிலே எப்படி சபையிலே உபதேசங்கள் வந்து கர்த்தருடைய சபை கெடுக்கப்பட்டது என்பதை தேவரீர் அடையாளமாக சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே இப்படிப்பட்ட கெடுக்கப்பட்ட உபதேசங்கள் நாங்கள் விடுவிக்கப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை நன்மையும் செம்மையுமாக அறிந்து புரிந்து விளங்கிக் கொண்டு அதன்படி வாழ்ந்து கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாகவும் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற பரலோக சுதந்திரத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அனைத்து பலன்களுக்காக, ரிவார்டுகளுக்காக நாங்கள் வந்து சேர்ந்து உம்மிடமிருந்து அனைத்து நன்மைகளையும் அனைத்து பலன்களையும் பெற்று அனுபவிக்க கிருபைத்தார்.
உமது கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென்.